ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் ஒரு கேரளா ஸ்பெஷல் அவியல் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருள் அவியல் நல்ல ஹெல்த்தி ஃபுட். அது எல்லா வெஜிடேபிள் எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். கோகோனட் ஆயிலில் பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஹெல்த்தி ஒரு சைட் டிஷ்ஷு. வாங்க பார்க்கலாம் தேவையான பொருள். பாருங்கள், தேவையான பொருள் காமிக்கிற அவியலுக்கு என்னென்ன வேணும்ன்ட்டு. காய்ங்க வெஜிடேபிள் ட்ரம் ஸ்டிக் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 2 ட்ரம் ஸ்டிக்கு கட் பண்ணி சின்ன சின்னதாக சைஸை எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு வாழைக்காய் எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்குறோம் அப்புறமா தேவையான கொஞ்சம் பீன்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். 2 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் இது கொத்தவரங்காய் இருக்குது இல்லைங்களா, அதுக்குறோம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா ஒரு கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன். 2 கேரட்டு. அப்புறமா இது கருணக்கிழங்கு இருக்குது இல்லைங்களா, அது ஒரு 3 பீஸு, ஒரு 250 கிராம் இருக்கும், அது எடுத்து வச்சுருக்கிறேன். இது எல்லாமே காய்ங்க நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இப்போ எப்படின்ட்டு. உங்களுக்கு தேவையான எவ்வளோ காய்ங்க எது இஷ்டம் இருக்குதோ அது நீங்கள் போடலாம். நான் இது போட்டு இருக்கிறேன். உங்களுக்கு எது பாவக்காய் வெண்டைக்காய் விட்டுட்டு மிச்சம் எல்லா காய்ங்க போடலாம். பீட்ரூட் கூட விட்டுட்டு நினைக்கிறேன். மிச்சம் எல்லா காய்ங்க போடலாம் நம்ம. இப்போ இந்த தேங்காய் வச்சுக்கிற பாருங்க. இந்த தேங்காய், இந்த பச்சை மிளகா ஒரு 6-7 பச்சை மிளகா வச்சுருக்கிறேன். 1 டீஸ்பூன் சீரகம் வச்சுக்கிறேன். இது 3 நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ மிக்சியில். தயிர் நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணலாம். தயிர் கோகோனட் ஆயில் அதில் ஆட் பண்ணுறதுக்கு வேணும். பார்க்கலாங்களா இப்போ பண்ணுறது எப்படின்ட்டு உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நான் சின்ன ஒரு கடாய் வச்சுட்டுக்கிறேன். கடாய் வச்சுட்டு ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கிழங்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த கிழங்கு கருணக்கிழங்கு இருக்குது இல்லைங்களா, அது ஃபஸ்ட்டு வச்சு எடுத்துக்கலாம். அது ரொம்ப நேரம் ஆகும் வேவதுக்கு. அதுக்கப்புறமா மிச்ச காய்ங்கெல்லாம் போடலாம். க்ளீனாக கழுவி பாருங்கள், இந்த மாதிரி சைஸில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிழங்கெல்லாம் எடுத்துக்கலாம். வெறும் அந்த கிழங்கு மாத்திரம் வைக்கலாம். பாருங்க, ஒரு 5 மினிட்ஸ் நல்லா விட்டுட்டு இது அது நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது மேலே இருக்கிற காய்ங்கெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் இருந்தால் பரவாயில்லை, ஒன்றும் ஆகாது. பாருங்க, வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கிழங்கு பொட்டேட்டோ, கேரட்டு, பிரிஞ்சால், இந்த கொத்தவரங்காய், அப்புறமா ட்ரம் ஸ்டிக்கு, பீன்ஸு எல்லாமே இதில் இப்போ போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா பெருசு பாத்திரம் வச்சுக்கினாக்கா கொஞ்சம் மிக்சிங்க்கு எல்லாமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா இதுக்கு எவ்வளோ உங்களுக்கு காய் இருக்குதோ அவ்வளோக்கு நீங்கள் சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே வாட்டி ஆட் பண்ணிடுங்க எது ஆட் பண்ணுறதுனாலும். ஏன்னா திரும்பி அது மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒன்ஜூட இருக்கிற காய்ங்க எல்லாமே எது பண்ணுறதுனால டேஸ்ட்டு எல்லாமே ஒரே வாட்டி பண்ணிக்கோங்க. அதுக்கு திரும்ப சென்டரில் மிக்ஸ் பண்ணால் ஒன்ஜூடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா மூடி வைக்கலாம். இது கூட நீங்கள் வேறு இது பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் இருக்குது, அது கூட போடலாம். நீங்கள் காய்ங்க உங்களுக்கு இஷ்டம் இருக்கிற காய்ங்க எல்லாமே போடலாம், எது வேணும். ஆனால் வெள்ளை பூசணிக்காய் கூட போடலாம். இதில் கிழங்கு போட்டுக்கினா பசங்களுக்கு நல்லாயிருக்கும் இல்லைங்களா, அதுக்கோசரம் தான். இப்போ நம்ம இது மூடி வச்சிடலாம். ஒரு 50% வேவிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம இது அரைச்சி வச்சுக்கிற கோகோனட் பாருங்கள், இது அரைச்சி வச்சுக்கிற கொஞ்சம் இது ரொம்ப நைஸாகவோ அரியக்கூடாது, ரொம்ப இதுவாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் திப்பி பாருங்கள் இப்படி இருக்கணும். கோகோனட்டு, அப்புறமா க்ரீன் சில்லி, ஜீரா, இது 3 நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன். 50% ஆனோன்னா நம்ம அதில் ஆட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது தண்ணி கூட நல்லா சுண்டிடுச்சு. தண்ணி ஜாஸ்தி இருக்கக்கூடாது. காய்க்கூட 50% வெந்துடுச்சு. பாருங்கள், அரைச்சி வச்சுக்கிற இந்த கோகோனட்டு, சில்லி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஃபுல்லாக 50% இருக்கும்போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜாஸ்தி ஃபுல்லாக வெந்த பிறகு ஆட் பண்ணால் மிக்சிங் டைமில் ஃபுல்லாக ஒழிஞ்சிடும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் இதில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம அது காய்ங்க வெஜிடேபிள் இருக்கும்போது சால்ட்டு, அப்புறமா டர்மரிக்கு, ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் போடலாம். வெறும் அந்த கருணக்கிழங்கு விட்டுட்டு மிச்செல்லாம் கையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு போடலாம். எண்ணெய் கூட ஊற்றலாம். நான் இதில் போட்டு அப்புறமா பாருங்கள், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம், பச்சை தேங்காய் எண்ணெய். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வைக்கலாம். இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் நல்லா பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குது. இந்த அவியல் இன்னொரு டைப் கூட பண்ணலாம். தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்த்து கூட பண்ணலாம். இது தக்காளி வெங்காயம் இல்லாதது பண்ணியிருக்கிறோம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். தேங்காயெல்லாம் போட்டுட்டு தேங்காய் எண்ணெய் கூட இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் விட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த கர்டு இருக்குது பாருங்கள், இந்த 1/2 கப் இருக்குது பாருங்கள், இதில் ஒரு 3 டீஸ்பூன் இருக்குது. அவ்வளோதான். இது நம்ம இதில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கர்டு வாங்கினாக்கட்டி நீங்கள் மேங்கோ இருக்குது இல்லைங்களா, பச்சை மேங்கோ இருக்குது இல்லைங்களா, என்னது ரா மேங்கோ, அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வெஜிடபிள் கட் பண்ணும்போது அந்த மேங்கோ இது வெஜிடபிள்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். கர்டு வேண்டாக்கட்டி. கர்டு வந்து நல்லா புளிப்பாக இருக்கணும், நல்லா திக்காக இருக்கணும். அந்த கர்டு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி லாஸ்ட்டில் காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குதான்ட்டு. பாருங்கள் இப்படி இருக்கணும் திக்னஸ்ஸு. கூட்டு கிரேவி ரொம்ப ஆகக்கூடாது, நம்ம ரைஸ் கூட சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். இது நம்ம மூடி வச்சுலாம் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்கள் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக. இங்கே பாருங்க எல்லாமே வெந்துடுச்சு, காய் எல்லாமே. பாருங்கள் இப்போ லாஸ்ட்டில் கறி லீஃப் போட்டுக்கலாம். கறி லீஃப் என்கிட்ட இல்லாத இருந்துச்சு வீட்டில், இது நான் எங்கள் செடியிலேருந்து எடுத்து போட்ட கறி லீஃப் எங்களுக்கு இருந்துச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை தேங்காய் எண்ணெய் வாசனை கூட எல்லாம் போயிடுச்சு, எல்லாமே நல்லா ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு நான் டிஷ் அவுட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ கேரளா ஸ்டைல் அவியல் ரெடி. இது கறி லீஃப். இது வந்து என்ன பர்பிள் செடி வந்து நம்ம வந்து பால்கனி கார்டனில் இருந்து தான் எடுத்தோம். இப்போ நான் இது டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.